ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சென்னையில் பண்ணேன். பட் சரியாக ப்ராப்பராக சும்மா ஏனோ தானோன்னு வச்ச மாதிரி தான். 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ இங்கே சுக்கிராவில் பண்ணுறேன். மணியை மீன்வயல் பார்த்து யூஸ் பண்ணுங்க, கிளினிக்கை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரி, என்ன சும்மாவே இருக்க விட மாட்டேங்க இந்த சுகிரால. என்ன காரணம்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மன நிறைவா நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க ரிவ்யூ எடுக்கணும் கட்டாயத்தில் இருக்கும். ஸோ நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் சுகிரால ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சூப்பராக நம்ம அண்ணனுக்கு முடிஞ்சிச்சு. வணக்கம்ண்ணே. ஹாய் ப்ரோ. ஓகே, நீங்கள் சென்னையிலேருந்து எப்படி கோயம்புத்தூர் சுகிராவை சூஸ் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி செல்லா ப்ரோவோட வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கேன், FB அண்ட் இன்ஸ்டாகிராமில். ஆக்சுவலி இன்னும் என்ன ஒன்றுனா, நான் ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சென்னையில் பண்ணேன். பட் சரியாக ப்ராப்பராக பண்ணல, சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ இங்கே சுக்கிராவில் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சர்வீஸும் நல்லா குட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்குது, நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். ஓகே பிரதர், நீங்கள் நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக்னாலே மருந்து ஸ்மெல் இருக்கும், ஸோ பார்த்தா பிளட் இருக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் 2 days சுகிரால இருந்தீங்களா? ஸோ அந்த அட்மாஸ்பியர் கீழே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அட்மாஸ்பியர் நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி வந்த உடனே எனக்கு ரூம் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. நானும் என்னோட பிரதரும் வந்திருந்தோம். 2 பேருக்குமே 2 பெட்டு, ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பர்சன்ஸும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே, ஆக்சுவலி செகண்ட் கஸ்டி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணி ரிசல்ட் வரல அப்படின்றீங்க. ஃபஸ்ட்டு பண்ணது செகண்ட் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. எந்த அளவுக்கு டென்சிட்டி பண்ணியிருக்கு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பண்ணது வந்து அவங்க சும்மா ஏனோ தானோன்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பட் அதுக்கப்புறமா தான் செல்லா ப்ரோவோட வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறமா தான் ஒரு பிலீஃப் வந்தது. சரி, ஓகே, இங்கே செகண்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ தட் இங்கே இவரோட வீடியோஸ் பார்த்து வந்ததுக்கப்புறமா இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா மணி வேஸ்ட் ஆகலை. மணியை மீன்வயல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், கிளினிக்கை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே பிரதர், இது எப்படி ஹேர் லைன்லாம் ஓகே தானே? ஹேர் லைன் ஓகே தான். ஃபஸ்ட்டு பண்ண ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோட பிக்சரும் இப்போ கரண்ட்டாக இங்கே சுக்கிராவில் பண்ண ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோட பிக்சரும் மேபி இவர் உங்களுக்கு காட்டுவார். அதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே பிரதர், அமௌண்ட் ஃபேஸில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அமௌண்ட் ஃபேஸ் ஓகேவா இருக்குது சுகிரா உங்களுக்கு? கண்டிப்பாக அமௌண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு கரெக்டான பிளேஸு. நீங்கள் நம்பி வரலாம். ஃபேஸ்புக் மூலயமா, அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலயமா தான் தெரிய வந்துச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு கால் பண்ணேன். கரெக்டாக கைட் பண்ணார், இந்த மாதிரி சொன்னார், இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குதுன்ட்டு. ஒன்ஸ் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ 2 days பிஃபோர் தான் இங்கே கோயம்புத்தூர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இன்றைக்கி கிளம்புறேன். இன்றைக்கி ஆக்சுவலி. ஓகே சார். ஸோ சுகிராக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க நீங்கள்? 5 out of 5. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.